அன்பான தமிழக மக்களே, ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கு நானே காரணம் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கட்சியினர் சோர்வில்லாமல் அடுத்த முன்னெடுப்புக்கு தயாராவோம் என்று கூறிவிட்டார். தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய புதிய அத்தியாயத்தை கற்றுக்கொண்டும் பொறுமையாகவும் நிதானமாகவும் எழுத துவங்கிவிட்டது. சிற்சில விஷயங்களை பார்க்கும் பொழுது வழக்கமாக ஒரு முதல்வர் இப்படி செயல்பட வேண்டும், இன்ன முறையில் அரசாங்கத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் மாறி ஒரு புதிய மாற்றத்திற்கான அரசியல் என்பதை ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் மாற்றமாக காண்பித்து வருகிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் நிகழ்ச்சி பிரச்சார மேடையாக வந்ததையும், அதை அவர்களுடைய சிஎம் விஜய் என்ற வெப்சைட்டில் 50 ரீல்களாக கட் பண்ணி போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அப்போ அதனுடைய ப்ரீ பிளான் தெரியுதுங்களா? சரி, ஸ்டாலின் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா, நமக்கு சித்தர்கள் மாஃபியா ஒரு ஐடியா கொடுத்துதுங்க. ஆமாம், ஐ ஆம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி சித்தர். நம்புங்க. அவருக்கு எல்லா சூட்சமங்கள்லையும் சொல்லக்கூடாது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 சூட்சம வழிகளை ஒரு வீடியோவில் ஒரு கோடு வேட்டிலேயே நாங்கள் பேசிட்டோம். அந்த கோடு கமலஹாசனுக்கு புரியும் என்பதாக சொல்லிவிட்டோம். ஆனால் இந்த வீடியோ திரு அண்ணாமலை அவர்களுக்கு யாரோ ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்கங்க. அந்த 10 கோடையுமே நாங்கள் டீகோட் பண்ணிட்டாங்க. அதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நாங்கள் கமலஹாசன் சொன்னோம், அவங்க ரஜினின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதில் ஒரு தென்னக ஒருங்கமைப்பு சொல்லியிருந்தோம், அவங்க அதை மாற்றி யூஸ் பண்ணி வந்துட்டாங்க. அப்புறமா டிவிக்கு இளைய தலைமுறைக்கு ஒன்று வந்துருச்சு. அதுக்கு ஈக்குவலாக டிஎம்கே போராடாமல் இன்னொரு ஃபார்மில் வரணும்னு சொன்னோம். அந்த ஃபார்மை ஏற்கனவே அண்ணாமலை முன்னெடுத்துட்டார். ஆக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பணம் நிறைய வைத்திருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு அந்த பழைய சோற்று வயக்காட்டில் அமர்ந்து கொண்டு பழைய சோற்றையும் மோர் வத்தலையும் கடித்து கொண்டு கஞ்சி குடிக்கும் அந்த திருப்தி அவர்களுக்கு உணர வராது என்பதை ஸ்டாலின் காமித்துள்ளார். 3 கோடியில் ஆரம்பித்து கேட்டோம், இப்போது அது 15 கோடியாக மாறி இருக்கிறது. இன்னும் அவர் எவ்வளவு தாமதப்படுத்துவாரோ அத்தனை கோடி வேல்யூ கூடிக்கொண்டே போகும். ஐ ஆம் வெயிட்டிங்.